ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜயலட்சுமி கிச்சன். அனைவருக்கும் தீபாவளியின் நல்வாழ்த்துக்கள். நம்ம தீபாவளினாலே குழந்தைங்களுக்கு பிடிச்சது பட்டாசு பலகாரம் தான். இது பாரம்பரியமாக, அதுவும் பலகாரம்னா முறுக்கு அதிரசம் முக்கியமாக இந்த நாளில் செய்வாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம பலகாரம் செய்ய போகிறோம். முறுக்கு, ஓம்பொடி, அதிரசம், சோமாஸ் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாசிப்பருப்பு முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது பாசிப்பருப்பு, அரிசி மாவு, வெண்ணெய், ஜீரகம், பெருங்காயம். நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. எதுக்கு இது போடுறதுன்னா முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இதை நைஸாக பொடி பண்ணி ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நைஸாக பொடிச்சாச்சு. இதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை அரிசி கழுவி போட்டு மிஷினில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. நீங்கள் பேக்கெட் மாவுலையும் செய்யலாம். இப்போ நான் 1 டம்ளர் மாவு எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு மாவு போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன். நம்ம வெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி முறுக்கு அச்சு எடுத்துக்கிட்டு நம்ம முறுக்கு பிழியலாங்க. இப்போ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி மேலே பிழிகிறேன். நீங்கள் தட்டில் கூட பிழிஞ்சு அதில் போட்டுடலாம். போட்டு இப்படி ஒட்டிடுங்க. எண்ணெய் காய வச்சுக்கிட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. முறுக்கை திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். இப்போ முறுக்கு லைட்டாக செவந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாங்க. ரொம்ப வெள்ளையாக எடுத்திங்கன்னா முறுமுறுப்பாக இருக்காது. இப்போ முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. 1 கப்பு மாவுக்கு 15 முறுக்கு வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, நல்ல முறுமுறுப்பாக வந்திருக்கு. அதிரசத்துக்கு தேவையானது 1 டம்ளர் பச்சரிசி மாவு, 1/2 டம்ளர் வெல்லம், 1/2 ஸ்பூன் சுக்கு பவுட்ரு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு. நம்ம ஃபஸ்ட்டு வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வெல்லம் 1/2 டம்ளர் போட்டுறேன். நம்ம வெல்லத்தை வடிகட்டிடலாம். நம்ம இப்போ பாகு எடுத்துக்கலாம். அதிரசத்துக்கு இந்த மாதிரி அதுக்கு கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சுக்கு பவுடர் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் அப்படியே நிற்கணும். இதான் பாகு கரெக்டு. இதை எடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம். இப்போ மாவு நல்லா கலரி வச்சாச்சு. மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தடவி வச்சிடலாம். மாவு காயாமல் இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து இதை தட்டி எடுத்துக்கலாம். அதிரசம் தட்டுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வானலில் போட்டுடலாம். லைட்டாக எண்ணெய் போட்டு
ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, கொஞ்சம் சின்ன. நம்ம அதிரசம் போடும்போது தட்டி ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுது மேலே வந்த பிறகு தான் இன்னொன்று போடணும். ஒன்றில் ஒன்று போடக்கூடாது, ஒட்டிக்கிறோம். லைட்டாக செவந்த உடனே நம்ம இப்படி அமுக்கி எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். மீடியமில் வச்சுக்கணுங்க, இது ஏன்னா தீஞ்சிடும். அது ரெடி ஆகிடுச்சிங்க. இது எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெய் வடிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சோமாஸ் செய்யறதுக்கு தேவையானது 1 கப்பு மைதா, ரவை 1 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்பு, தேங்காய் துருவினது 1 கப்பு, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் நெய். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம், சால்ட்டு தேவைக்கேற்ப. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு நம்ம துருவின தேங்காவை வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை கொட்டிக்கலாம். கடலையை வறுத்துக்கலாம். கடலையும் வறுத்தாச்சு. இப்போ ரவை லைட்டாக வறுத்துக்கலாம். கடலையை மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். சர்க்கரையும் இதாக கூட போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு துருவின தேங்காயில் இதை கொட்டிக்கலாம். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூரத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து சோமாஸ் தேய்க்க வேண்டியதுதான். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டிக்கலாம். மெலிசாக தட்டிக்கணும். பூரணத்தை எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே அழுத்தி விட்டுருங்க. நல்லா அழுத்தி விடணும், இல்லைன்னா மாவெல்லாம் வெளியே பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் போடும்போது. இந்த மாதிரி கரண்டி இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ரவுண்டாக தரட்ட வராதுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு மூடியில் கட் பண்ணிங்க. உங்களுக்கு ஒட்டை வரலைன்னா தண்ணி தொட்டு கூட ஒட்டிக்கலாம். இது மாதிரி அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் தட்டி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. எடுத்துக்கலாம். இப்போ நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாரு சோமாஸ். சூப்பராக சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஓம்பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் ஓமம்,
5 காஞ்ச மிளகாய். இந்த மிளகாயை அரைக்க போகிறோம். கூடவே நான் வந்து 6 பல் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ஓம்பொடி ஓமத்தையும் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிடலாம் அதை நைஸாக. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை வடிகட்டிக்கலாம். மாவு பிசைஞ்சிக்கலாம். உப்பு தேவையானது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வடிகட்டுங்க, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கிட்டு இதில் போட்டு நம்ம வானலில் பிழிஞ்சிக்கலாம். திருப்பி விட்டுக்குங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும்.